consume you. Before நாம சின்ன வயசுல ஃபேரி டேல் சம்பந்தமான நிறைய கதைகளை படிச்சிருப்போம்ல. சடனா அது எல்லாமே உண்மைங்கிற மாதிரி மனித உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மாய உலகத்துல நல்ல சக்திகளுக்கும் கெட்ட சக்திகளுக்கும் பாடம் எடுக்கிறாங்க. இதுல படிச்சு யாரு டிகிரி வாங்கி வெளியில போறாங்களோ அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய கதை எல்லாமே மனித உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஃபேரி டேல் கதையா அனுப்பப்படுது. இப்பேற்பட்ட நிலைமையில தெரியாதனமா நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டு சோஃபியும் மாய உலகத்துல இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்மளுங்க அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சொல்லக்கூடிய படம் தான் 2022ல ஒரு அட்வென்ச்சர் கதையா ரிலீஸ் ஆன தி ஸ்கூல் ஃபார் குட் அண்ட் ஈவில் படத்தோட முழு கதை விளக்கத்துல பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே லாஸ்டா எல்லா கேங்லயுமே கண்டிப்பா வாயை திறந்தாவே பொய் மட்டும் பேசக்கூடிய ஒரு புழுகாண்டி இருப்பான்ல, அதே மாதிரியே உங்க நண்பர்கள் கேங்ல இருக்க ஒரு ஆளோட பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்படியே அந்த ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன வேர்டிங்ஸ் பிளே ஆகுது. இந்த மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்க நல்ல சக்திகளையும் தீய சக்திகளையும் எப்பவுமே சமநிலையில வைக்கிறதுக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மந்திர பள்ளியை உருவாக்குனாங்களாம். அடுத்த சில ஆண்டுகளுக்கு அந்த பள்ளிக்கூடம் இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தது. ஆனா காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இங்க கட் பண்ணா காட்டுக்குள்ள ஒரு 2 பேரு மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருக்காங்க. அதுல இந்த சிகப்பு காஸ்டியூம் போட்டிருக்கால இவனோட பேரு ரஃபால். அப்புறம் ஆப்போனன்ட்ல இவனோட அண்ணங்கார ரியான் சண்டை போடுவான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவனே கிடையாது. 2 பேரோட பவர்ஸும் ஈக்குவலா இருக்கு. அப்ப சடனா ரஃபால் கடுப்பாகி தன்னோட வாள்ல மந்திர சக்தியை பயன்படுத்துவான். ரியானும் சும்மா கிடையாது. அந்த தாக்குதல்ல இருந்து தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இவனும் தன்னோட வாள்ல மேஜிக்க பயன்படுத்துவான். அதுக்கப்புறமா ஒரு வழியா சண்டையும் முடியுது. ரஃபால், நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, உனக்கு தெரியும்ல ஒரு குட்டும் ஈவிலும் சண்டை போடும்போது நாம மந்திர சக்தியை பயன்படுத்த கூடாது. நான் பண்ணக்கூடியது தப்புன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது. சரி, அதெல்லாம் விடுத்தல, வா மறுபடியும் சண்டை போடலாம். ஆனா ஒண்ணு, இந்த முறை மேஜிக்கையும் பயன்படுத்தலாம். உன்னோட முழு திறமையை காட்டு. டே ரஃபால், விளையாடாத. நாம உருவாக்கின மந்திர பள்ளிய நாம தான் பாதுகாக்கணும். முதல்ல வா அங்க போலாம். இல்ல, என்னால முடியாதுன்னு ரஃபால் சண்டை ஆரம்பிக்கிறான். உள்ளங்கைக்குள்ள இருந்து நெருப்ப வர வச்சு தாக்குவான். ஆனா ரியான் சும்மா கிடையாது. ஒரு மிகப்பெரிய பாறையை வெளியில கொண்டு வந்து ரஃபால், வேணாண்டா இப்படி எல்லாம் பண்ணாத. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பைத்தியக்காரன் கேட்கவே இல்ல. இந்த சண்டை இப்பதான் சூடு பிடிக்குது. ஓடி வந்து குதிக்கும் போது ரத்த மந்திரத்தால ரியான் நேரா அங்க இருக்க சுவர்கள்ல பள்ளி மாதிரி ஒட்டிப்பான். 2 கத்திகளை வீசி அவனை நகரவே முடியாத மாதிரி லாக் பண்ணிட்டான். ரியான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பவர்ஸ பார்த்ததே கிடையாது. ரஃபால், என்ன கொடுமை இது? ஓ, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, நான் பல வருஷங்களா ரத்த மந்திரத்தை தேடிட்டு இருந்தேன். ஒரு வழியா நேத்து நைட்டு தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். பைத்தியத்தை போல எதுவும் பண்ணாத. உனக்கு தெரியும்ல ரத்த மந்திரம் தடை செய்யப்பட்ட ஒண்ணு. எப்பவுமே உன்னால அந்த பவர்ஸ கட்டுப்படுத்த முடியாது. அது மூலமா உனக்கு அழிவு மட்டும்தான் வரும். எப்பா, அந்த ஈரவங்காயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு ரியானா மறுபடியும் தாக்குவான். நீ உருவாக்குன அந்த மந்திர பள்ளியால எல்லா நேரங்களையும் அந்த நல்ல ஹீரோஸ்க்கு தான் மதிப்பு அதிகம். நீ ஈவில்ஸா குறைச்சு மதிப்பிட்டுட்ட. ஆனா இன்னைக்கு உன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த உலகத்தையே எனக்கு பிடிச்ச ஒரு புது உலகமா மாத்த போறேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டு கத்திய வச்சு ரியான் கதையை முடிக்கலான்னு பக்கத்துல வருவான். பதிலுக்கு ரியான் சும்மா இருப்பானா? செத்து போனா ஒன்னா சாகலான்னு காலை புடிச்சு வாரி விட்டுருவாங்க. அவ்வளவு பெரிய மலை உச்சியில இருந்து 2 பேருமே தொப்புன்னு கீழே விழுவாங்க. இருந்தாலும் ரஃபால் மட்டும் மொத்தமா தடுமாறி கீழே விழுந்திருப்பான். நம்ம ரியான் அங்க இருக்கக்கூடிய மலை உச்சியை பிடிச்சு திரும்ப எப்படியோ மேல வந்துட்டான். இங்க அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படமும் ஆரம்பமாகுது. அடுத்து ஒரு மிகப்பெரிய அரண்மனையை காட்டுறாங்க. உள்ள ஏதோ ஒரு டான்ஸ் பார்ட்டி போயிட்டு இருக்கு போல. ஜோடி ஜோடியா டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சோஃபின்னு ஒரு பொண்ணு வரா. இவளோட அழக பார்த்ததுமே அங்க இருந்த பெண்களும் ஆண்களும் பொறாமப்படுவாங்க. அப்ப சடனா, சோஃபி, நீ இன்னும் எழுந்திருக்கலையா? தூங்க முஞ்சே, பல்லு விளக்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? அப்படி இப்படின்னு யாரோ ஒருத்தர் கத்தக்கூடிய சத்தம் கேட்டு டக்குன்னு சோஃபி கண்ண முழிக்கிறா. பார்த்தா இது எல்லாமே இவளோட கனவு. சின்ன வயசுல இருந்தே இந்த சோஃபிக்கு தான் ஒரு பெரிய இளவரசி ஆகணுங்கிற ஆசை அதிகம். அதனால இப்படிதான் அடிக்கடி பைத்தியம் மாதிரி ஏதாவது கனவு கண்டுட்டு இருப்பா. சின்ன வயசா இருக்கும் போதே சோஃபியோட அம்மா இறந்து போயிட்டாங்க. நயனா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அந்த சித்திகாரி எதுக்கெடுத்தாலும் இந்த சோஃபியை திட்டுவா. உதாரணத்துக்கு இந்த சோஃபியோட 2 தம்பிங்க தக்காளியை தூக்கி போட்டு விளையாடும் போது அதுல ஒண்ணு இவ மேல பட்டு உடஞ்சிரும். உடனே அம்மாவை பாருங்க, சோஃபி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியான்னு இவ்வளவு திட்டுறாங்க. அட போங்கடான்னு புலம்பிக்கிட்டே இவ வெளியில வருவா. ஆக்சுவலா இப்ப இந்த சோஃபி வாழக்கூடியது கேவில்டன் சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அடுத்து ஊருக்கு வெளியில கல்லறைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டை காட்டுறாங்க. இங்கதான் நம்ம ஹீரோயினான அகத்தா வாழ்ந்துட்டு இருக்கா. இவளுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். இவங்களும் மந்திரவாதின்னு சொல்லிட்டு ஏதேதோ மருந்தை உருவாக்குவாங்க. ஆனா ஒரு முறை கூட இவங்க மருந்து நல்லபடியா வேலை செஞ்சதே கிடையாது. இதனாலயோ என்னமோ அம்மாவுக்கு தான் மேல இருந்த நம்பிக்கையை போயிடுச்சு. இருந்தாலும் தான் பொண்ணு அகத்தா தன்னை விட ஒரு பெரிய சூனியக்காரியா வருவாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா அகத்தா அங்க
இருக்க சாலை வழியா நடந்து போகும்போது வண்டியில போன ஒரு சில அகராதி பயபுளுங்க சூனியக்காரியோட மக வந்துட்டா இவளை உயிரோட விடக்கூடாது, எரிக்கணும்னு கத்திக்கிட்டே போறானுங்க. பாவம் ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியல, தலை குனிஞ்சிருவா. கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம சோஃபி வருவா. அப்ப வண்டி ஓட்டிட்டு போற வேகத்துல தரையில கிடந்த சேறு சகதி எல்லாம் சோஃபி மேல டப்புன்னு அடிக்கும். நடக்கிற சம்பவங்களாலேயே நம்ம ஹீரோனுக்கும் சோஃபிக்கும் இந்த ஊரை பிடிக்காது. அதனாலயும் என்னமோ இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத ஒரு அன்பான தோழிகளா மாறிட்டாங்க. அடியே சோஃபி, நான் வீட்டுக்கு போயிட்டு புக் ஷாப்புக்கு வரேன், சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிருவாங்க. அப்ப ஒரு குடிகாரன் சும்மா இல்லாம, அட நீ தான் ஊருக்கு வெளியில குடியிருக்கக்கூடிய அகத்தாவா, உன்னை பாக்குற நிறைய பேரு சூனியக்காரின்னு சொல்றாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த கேவல்டன்ல இருக்க மக்கள் சூனியக்காரிய எரிப்பாங்க, வழிவிடுங்க, நான் போய் ஆகணும். அட எங்க போறேன்னு கையில கத்தி எடுக்கிறான். நல்ல வேலையா கரெக்டா அங்க வந்த சோஃபி பேன் எடுத்து மண்டையில உரட்டி குடிகாரன் அதே இடத்துல மயங்கிட்டான். அதுக்கப்புறமா நேரா புக் ஷாப்க்கு வராங்க. பொதுவா சோஃபிக்கு இந்த ஃபேரி டேல் சம்பந்தமான கதைகள் தான் ரொம்ப பிடிக்கும். சோ அது சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா புரட்டும் போது ஒரு வித்தியாசமான லோகோ இருக்க விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதுல SGE அப்படின்னு எழுதிருக்கு. ஆன்ட்டி, இதுக்கான மீனிங் என்ன? ஓ, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதல்ல, இதுக்கான மீனிங் ஸ்கூல் ஆஃப் குட் அண்ட் ஈவில். நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இதே உலகத்தை போல கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய உலகம் இருக்கு. அங்கதான் நல்ல மந்திரவாதிகளுக்கும் கெட்ட சூனியக்காரிகளுக்கும் பாடம் எடுப்பாங்க. அங்க நடக்கக்கூடிய உண்மை கதைகள் தான் இங்க நமக்கு ஃபேரி டேல் கதையா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, சரியா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கேவல்டன்ல வாழ்ந்த லியோனோரான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருந்த நேரத்துல வானமே ரத்த நிறத்துக்கு மாறுச்சு. அப்ப ஒரு அமானுஷமான கருப்பு உருவம் அந்த லியோனோராவை இழுத்துட்டு போயிடுச்சு. அப்படியா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? கடைசியா அவளோட அழுகுரல் மட்டும் தான் மக்கள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவ எங்க போனா என்னாச்சுன்னு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஆன்ட்டி, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாவே அந்த குட் அண்ட் ஈவில் ஸ்கூல் இருக்கா? ஒருவேளை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோனுக்கு பாய் சொல்லிட்டு இவங்க கேவல்டன் ஊர்லயே ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மரம் இருக்கு. சோ அந்த இடத்துக்கு வந்த சோஃபி ஒரு சின்ன லெட்டர்ல, எனக்கு என் சித்தியோட பார்வையில வாழ்றதே பிடிக்கல, நான் ஒரு மிகப்பெரிய இளவரசியா வாழதான் ஆசைப்படுறேன். சோ தயவு செஞ்சு ஆன்ட்டி சொன்ன மாதிரி குட் அண்ட் ஈவில் பள்ளிக்கூடத்துக்கு என்னையும் கூட்டிட்டு போங்க, நானும் ஒரு ஃபேரி டேல் கதையா மாற ஆசைப்படுறேன்னு பேப்பர் எழுதி வச்சுட்டு பைபிள்ல நேரா அகத்தா கிட்ட வரா. இந்த பாரு, என் சித்திகாரி என்ன படிக்க போகாத, வேலைக்கு போன் டார்ச்சர் பண்றா. அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு நான் இந்த ஊரை விட்டு கிளம்ப போறேன். ஆனா ஹீரோனுக்கு அதுல விருப்பம் இல்ல. சோஃபி, உனக்கு தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆறுதலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு நீ மட்டும்தான். நான் வேணா உங்க அப்பா கிட்டயும் சித்தி கிட்டயும் பேசுறேன், தயவு செஞ்சு எனக்காக வாச்சும் இந்த ஊரை விட்டு போகாத. ஆரம்பத்துல ஹீரோன் கிட்ட நான் போகலன்னு போய் சொல்லிட்டு மறுபடியும் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த மரத்துக்கிட்ட வந்தவ இவ சொருகி வச்சிருந்த அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு ஹீரோயின் சோஃபிக்காக சின்ன வயசுல ஒரு சின்ன கிரீடத்தை கொடுத்திருப்பா. அத அங்க இருக்க மரத்தலையை மாட்டி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பொறுமையா ஊரை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. நல்ல வேலை, கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. ஏண்டி ஃப்ராடு, என்கிட்ட இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு போய் சொல்லிட்டு என்னைய ஏமாத்த பாக்குறியா? முதல்ல வா, வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுவா. அதே டைம்ல காட்டுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு அமானுஷமான மிருகம் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்ல, 20 வருடங்களுக்கு முன்னாடி வானம் எப்படி சிகப்பு நிறத்துல இருந்துச்சோ அதே மாதிரியே இப்பவும் இருக்கு. ஆஹா, அப்படின்னா என்னோட ஆசை நிறைவேற போகுது, நான் அந்த குட் அண்ட் ஈவில் ஸ்கூலுக்கு போக போறேன். இந்த மாதிரி சோஃபி சந்தோஷப்படும் போது காட்டுக்குள்ள பதுங்கி இருந்த ஒரு கருப்பு உருவம் இவளோட காலை பிடிச்சு தரன்னு அந்த காட்டுக்குள்ளேயே இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. அகத்தா, நான் இந்த ஊரை விட்டே கிளம்ப போறேன், நான் நிம்மதியா வாழ போறேன், நீ சேஃபா இருன்னு சொல்லுவா. ஆனா ஹீரோனை பாருங்களேன், சோஃபி உனக்கு எதுவும் ஆகாத, நான் உன்னை காப்பாத்த வந்துகிட்டே இருக்கேன்னு பின்னாடியே விடாம துரத்தி வரும்போது காட்டுக்கு நடுவுல சோஃபியை தூக்கி போட்டுட்டு அந்த கருப்பு உருவம் மறைஞ்சு போயிடும். அப்பாடா, பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வாய கூட மூடல. சடனா அந்த காட்டுக்குள்ள பதுங்கி இருந்த ஏதோ ஒரு அரக்க பறவை நம்ம ஹீரோனையும் சோஃபியவும் அலேக்கா தூக்கிட்டு அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. அந்த சிகப்பு மேகங்களை கடந்து இந்த பக்கமா வரும்போது அந்த புக் ஷாப்போட ஆன்ட்டி சொன்ன மாதிரியே இவங்க அந்த மாய உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதுலயும் நம்ம ஆளுங்களை தூக்கிட்டு போற அந்த பறவையை பார்க்கணுமே, அடடா சர்வ லட்சணமா இருக்கு. கண்ணுக்கு முன்னாடியே குட் அண்ட் ஈவில்னு சொல்லப்படக்கூடிய 2 பள்ளிக்கூடம் இருக்கு. ஒன்னு நல்லவங்க, அதாவது தேவதைகள் மாதிரியான ஆளுங்க படிக்கக்கூடிய குட் ஸ்கூல். ரெண்டாவது சூனியக்காரிகளும் வில்லன்ஸும் படிக்கக்கூடிய ஈவில் பள்ளிக்கூடம். அடியே சோஃபி, இங்க என்ன நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வா எப்படியாச்சும் திரும்ப போயிடலாம். அகத்தா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் இங்க இருக்க ஃபேரி டேல் பள்ளிக்கூடத்துல படிக்க போறேன். என்ன இறக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த பறவை உன்னை திரும்ப நம்ம ஊருக்கே தூக்கிட்டு போயிடும். ஐயோ, அதெல்லாம் வேலை கேட்காது, நாம 2 பேருமே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோஸ் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலையும் சோஃபியா வில்லன்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலையும் இறக்கி விட்டுரும். நேரா கீழே இருக்கக்கூடிய தண்ணியில வந்து விழுவாங்க. எப்பாடே, நான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் ஆப்போசிட்ல இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும், என்ன காப்பாத்துங்கன்னு பயந்து ஓடும் போது ஓனாய் தலையோட இருக்கக்கூடிய காவலர்கள் மேல இடிப்பா. ஓ, புது ஸ்டூடெண்டா, வா வா, உன்ன மாதிரி நிறைய பேரை பாத்துருக்கேன்னு சோஃபியா உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்கடையில கீழே விழுந்தா நம்ம ஹீரோயின் கண்ணமுழிச்சு பார்க்கும்போது இவ ஒரு பூக்களுக்கு மத்தியில கிடக்குறா. அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஃபேரி இவரை நசுக்கிட்டா. முதல் முறையா தேவதைகளை பாக்குறதால பயத்துல தட்டி விடும் போது குட்டி ஃபேரி நேரா பறந்து போய் பக்கத்துல இருக்க கல்லு மலைய டொப்புன்னு இடிச்சிடும். கண்ணுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் இருக்காங்க. அதுல நடுவுல ஒரு பொண்ணு இருக்கால, சரியான அகராதி பைப்புல நம்ம ஷார்ட்டா லிண்டான்னு மைண்ட்ல வச்சுப்போம். அடி பாவி, பள்ளிக்கூடத்துக்கு வந்த முத நாளே நீ தேவதைய கொன்னுட்டியா? எது தேவதையான்னு ஹீரோயின் வாய பழகுறா. அடிவாங்கட குட்டி தேவதை அப்படியே அலேக்கா பறக்கும் போது இவத தொடலாமே ட்ரை பண்ணுவா. ஆனா அது கடுப்பாகி கைய கவி வச்சிரும். நடக்கிற எதுவுமே புரியாத ஹீரோயினும், எப்பா நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு தெரியாம வந்துட்டேன், என் ஃப்ரெண்டு ஆப்போசிட் பள்ளிக்கூடத்துல இருக்கா, நான் எப்படி அந்த பக்கம் போறது? இவ
இவ லூசு மாதிரி கத்தக்கூடிய விஷயத்த பார்த்த குட்டி தேவதைகள் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடும். அடுத்து ஈவில் பள்ளிக்கூடத்துல இருக்க சோஃபி இந்த இடத்தோட டீனை சந்திக்கிறா. இவங்களோட பேரு லியோ. மேடம், நான் இந்த இடத்துக்கு தப்பா வந்துட்டேன். நான் ஆப்போசிட்ல இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போயாகணும். நான் ஒரு இளவரசியா வாழ வேண்டியவ. முக்கியமா என் ஃப்ரெண்டு அந்த பக்கத்துல இருக்க பள்ளிக்கூடத்துல மாட்டிக்கிட்டா. கண்டிப்பா இந்த பள்ளிக்கூடம் தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். உடனே லியோ கடுப்பாகி, கண்டிப்பா இந்த குட் அண்ட் ஈவில் எப்பவுமே தப்பு பண்ணாத. முதல்ல போய் அமைதியா உட்காரு. நீ ஒரு ஈவில் தான். அதுக்கப்புறமா மொத்த ஈவில் பசங்க கிட்டயும் இந்த அம்மா பேச ஆரம்பிக்குது. இந்த பாருங்கப்பா, நீங்க படிக்க வந்திருக்குது முழுக்க முழுக்க கெட்ட விஷயங்களை கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். டிகிரி வாங்கிட்டு வெளியில போகும்போது உங்க ஒவ்வொருத்தனையும் கேடு கட்டவனையோ மானம் கட்டவனேன்னு பாக்குற எல்லாரும் திட்டணும். அந்த அளவுக்கு நல்ல பேரோட தான் நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஈவில் தான். நீங்க இங்க இருந்து கத்துக்கிட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா உங்களோட கதை ஒரு ஃபேரி டேல் கற்பனை கதையா மனித உலகத்துக்கு அனுப்பப்படும். அடுத்த ஹீரோயினா அந்த தேவதைகள் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கும் இல்லையா, அவளை கொண்டு வந்து ஒரு ஹால்ல ஸ்டாப் பண்ணத முன்னாடி லிண்டா அப்புறம் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற மத்தாளுங்க எல்லாம் நிப்பாங்க. பயந்து போனவ குடு குடுன்னு அங்க இருந்து ஓடி பக்கத்துல இருக்க இன்னொரு அறைக்கு வரா. ஆனா அங்க ஏற்கனவே ஒரு லேடி நிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் இந்த நல்ல பள்ளிக்கூடத்தோட தலைவி. இந்த அம்மாவோட பேரு ரோஜா. வாமா அகத்தா, நீ மட்டும் தான் ரொம்ப லேட்டா வந்திருக்க. டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் வா, மேக்கப் பண்ணு. ஐயோ மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணுங்கிற ஆசையே எனக்கு கிடையாது. என் ஃப்ரெண்டு ஆப்போசிட் பள்ளிக்கூடத்துல மாட்டி இருக்கா. அவளை மட்டும் காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா போதும். ரெண்டு பேருமே பாதுகாப்பா ஊருக்கு போயிடுவோம். ரோஜாவுக்கு சம கோவம். எப்பவுமே பள்ளிக்கூடத்துல இருக்க அரக்க மிருகங்கள் தவறான ஆட்களை தூக்கிட்டு வராது. அதனால ஒழுங்கா அமைதியா படிச்சு முடிச்சு டிகிரி வாங்குறதுக்கான வழியை பாரு. அப்பதான் உன்னை பத்தின கதைகள் வெளி உலகத்துக்கு பெருமையா சொல்லப்படும். இப்படி பேசிட்டே தான் பவச வச்சு ஒரு பூவை கொடுப்பாங்க. அட, எப்படி இந்த மேஜிக்க பண்ணீங்க? அதான் சொன்னல, நீ ஆழ்ந்து கவனமா படிச்சா போதும். நீயும் என்ன மாதிரியே ஒரு பெரிய நல்ல மந்திரவாதியா மாற முடியும். சரி, நேரமாச்சுல, முதல்ல உனக்கு பிடிச்ச உடைகளை மாத்திக்கொன்னு விதவிதமான காஸ்டியூம்ஸ் கொடுப்பாங்க. வேற வழி இல்லாம ஹீரோயினும் அதை எடுத்து மாட்டிப்பா. என்னதான் இந்த பள்ளிக்கூடம் தனியா பிரிக்கப்பட்டாலும் கூட இவங்க அப்பப்ப சந்திக்கிறதுக்காக ஒரு பெரிய மீட்டிங் வைப்பாங்க. இப்ப அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்ல இருக்க சோஃபியா கவனிக்கிறா. மச்சான், உனக்கு இது ஆகல, இதோ வரேன் பாருன்னு பக்கத்துல போகும்போதே ஓனாய் காவலர்கள் இவங்க ரெண்டு பேரையும் தனியா பிரிச்சு உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் ரெண்டு தலைவிகளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க எல்லாரையுமே குட் அண்ட் ஈவில் ஸ்கூலுக்கு வரவேற்கிற. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்க இந்த இடத்துல நல்லபடியா நல்ல விஷயங்களையும் கெட்ட மந்திர சக்திகளையும் கத்துக்கிட்டு வெளியில போயாகணும். உங்களை பத்தின கற்பனை கதைகளை மக்கள் படிச்ச எது நல்லது எது கெட்டதுங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுப்பாங்க. சரி, பேசி நேரத்தை வீணடிக்க வேணாம். உங்களை சியர் அப் பண்றதுக்காக நாங்க ஒரு சின்ன போட்டியை உருவாக்கி இருக்கோம். என்னன்னு பார்க்கும்போது ஒரு 15 பேரு கையில வாளோட வீர நடை போட்டு கடைசியில கையில இருக்கக்கூடிய பூக்களை வீசுவாங்க. அத குட் சைட்ல இருக்க பொண்ணுங்க பிடிச்சு ஜொல்ல ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனுக்கு இது எதுலயுமே விருப்பம் கிடையாது. எப்படியாச்சும் சோஃபியா காப்பாத்தணும், திரும்ப வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கு. அப்ப சடனா குறுக்க ஒரு கைத்த பிடிச்சு ரொம்ப கெத்தா ஒரு ஆளு தரையில வந்து லேண்ட் ஆகுறான். மொத்த பொண்ணுங்க பார்வையுமே இப்ப இவன் பக்கமா திரும்புது. சோ யாருன்னு தெரிஞ்சிருக்கும், பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. சந்தேகத்துல சோஃபியும் பக்கத்துல இருக்க பில்லி கிட்ட, அவன் இந்த பையன் யாரு? ஓ, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, இவன் தான் கிங் ஆர்த்தரோட பையன். ஆஹா, ஆள் பாக்க ஜம்மன் இருக்கானே, தூக்கிற வேண்டியதான்னு சோஃபி ஜொல்ல ஊத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தானியாலா அங்க இருக்க 15 பேர் கூடயும் நம்ம ஹீரோ சண்டை போடுவான். சும்மா சொல்லக்கூடாது, எல்லாரையுமே ரொம்ப அசால்ட்டா தோக்கடிச்சிருவான். நடக்கிற சம்பவங்களை பார்த்து ஈவில் ஸ்கூல்ல இருக்க ஒரு பையனுக்கு சம கோவம். எப்பா, நீங்க பண்ண காமெடி விளையாட்டு சூப்பரா தான் இருக்கு. ஆனா நீ ஒரு உண்மையான வீரனா இருந்தா என் கூட சண்டை போட. யோசிக்காம ஹீரோவும் சரின்னு சம்மதிக்க ஒத்த கண்ணன் கையில ஒரு கோடாரிய தூக்கிட்டு சண்டைக்கு வரான். உடனே ஹீரோ தான் உரையை விட்டு எக்ஸ்காலிபர் வாளை அப்படியே வெளியில எடுத்து தரையில ஒரு குத்து குத்துவான் பாருங்க. ஒத்த கண்ணன் 10 அடி பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறான். அடாச்சா, ஹீரோ கிட்ட மந்திர வாள் இருக்கு, ஆனா ஒத்த கண்ணன் கிட்ட எந்த ஒரு பவரும் இல்லையே. இதை கேட்ட டீன் லியோ தான் பவர்ஸை பயன்படுத்தி கோடாரியில நெருப்பு வர வைக்கிறா. அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்குமே மந்திர ஆயுதங்கள் இருக்கு. சோ சண்டை சமமா நடக்குது. ஒரு இடத்துல ஹீரோவோட கையை விட்டு வாள் கீழே விழுந்துரும். இருந்தாலும் ரொம்ப லாபகமா அந்த வாளை கையில எடுத்து கால் கேப்ல விட்டு ஒரு திருப்புவான் பாருங்க. ஒத்த கண்ணன் தடுமாறி கீழே விழுந்துருவான். அவன் கையில இருந்த ஈட்டி மேல பறந்து போயிட்டு மறுபடியும் கீழே வந்து அந்த பயலோட கையவே துண்டா வெட்டிருங்க. நடந்த போட்டியில தோத்து போனதால இந்த டீன் லியோவுக்கு சம கோவம். ஆனா நம்ம ஆளுங்க ஜம்முன்னு ஜாலியா தான் இருக்கானுங்க. அதுக்கப்புறமா ஹீரோ தான் கொண்டு வந்த பூவை யாருக்கிட்டயாச்சும் குடுக்கலான்னு பாக்கும்போது லிண்டாவை பாருங்களேன், என்கிட்ட குடுன்னு ஜொல்ல ஊத்துவா. ஆனா அவளை கண்டுக்காம நம்மளால திரும்ப போது அங்க சோஃபி உட்கார்ந்திருக்கா. முதல் பார்வையிலேயே ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போயிடுது. அப்ப ஏதோ ஒரு மைண்ட்ல கையில இருந்த பூவை தூக்கி போட அது ஹீரோயின் மடியில வந்து விழுந்துரும். மன்னிச்சிரு, அது தெரியாம விழுந்துருச்ச, பரவாயில்ல விட, இந்த பூவை வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படி இப்படின்னு நம்மளால மூஞ்சி நடிச்ச மாதிரி பேசி விட்டுருவா. இப்போ வரைக்கும் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி யாரும் பேசுனது கிடையாது. சோ அதனாலேயே பையன் அப்செட் ஆயிட்டான். அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஓபனிங் சீன்ல பார்த்தா ரியான் வருவாரு. பசங்களா, முதல் நாளே ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒழுங்கா விதிகளை ஃபாலோ பண்ணி உங்களுக்குள்ள இருக்க திறமைகளை அதிகப்படுத்தினா கண்டிப்பா உங்களை பத்தின கதைகளை மக்கள் வெளி உலகத்துல பார்த்து எது சரி எது தப்பு எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மாத்திப்பாங்க. அப்ப மறுபடியும் ஹீரோயின் உள்ள போந்து நானும் என் ஃப்ரெண்டு சோஃபியும் தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பணும். ஆனா ரியானை பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் எப்பவுமே தப்பான வேலையை பண்ணாத. 100% நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களால இந்த இடத்தை விட்டு வெளியில போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. இப்ப ஹீரோயின் பாக்குறதுக்கு ஒரு சூனியக்காரி மாதிரி இருக்கால. சோ அதனாலேயே இந்த லிண்டாவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு தனி ரூம்குள்ள நம்மளால லாக் பண்ணிடுவாங்க. உடனே அங்க இருக்க டெரஸோட கதை
கதவை திறக்கும் போது ஆப்போசிட்ல ஈவில் பள்ளிக்கூடம் இருக்க விஷயத்தை கவனிக்கிறா. எப்படியாச்சும் சோஃபி கிட்ட போகணுமே யோசிக்கும் போது பக்கத்திலேயே ஒரு ஆள் நடந்து போறதுக்கு ஒரு சின்ன கட்டை இருக்கு. சோ அதுல ஏறி நடக்கலாங்கிற முடிவுக்கு வரா. இதுக்கடையில சோஃபிக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இவகிட்ட உரண்டலுக்குறதுக்குன்னு இந்த ஈவில் பள்ளிக்கூடத்துல ஒரு 4 பேர் இருக்காங்க. ஆளு பாக்க பேக்குமா இருக்கால, இவ்வளவு ஷார்ட்டா சூக்கான்னு மைண்ட்ல வச்சுப்போம். இந்த பாரு சோஃபி, நீ எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் சரி, நீ ஒரு ஈவில் தான். இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாகணும். இல்ல நான் ஒரு இளவரசியா வாழ வேண்டியவ, நான் ஆப்போசிட்ல இருக்க பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும்னு இவ ஒரு பக்கத்துல அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. பக்கவாட்டுல இருக்க சுவர்களை கடந்து பொறுமையா நடந்து போயிட்டு இருப்பால. அப்ப ஒரு சின்ன கல் சிலையை பார்த்து பயந்துருவா. அடாச்ச இதுக்கா பயந்தேன்னு இவ 2 அடி முன்னாடி வைக்கும் போதே திடீர்னு அந்த கல் சிலைக்கு உயிர் வருது. ஆரம்பத்துல பாக்கும்போது அந்த கல் சிலை ரொம்ப சமத்தா குட்டியா தாங்க இருப்பான். திடீர்னு பாக்குறதுக்கு அந்த பைபிள்ல ஒரு அரக்கனா மாதிரி அனுமதி இல்லாம பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வந்தது பெரிய தப்புன்னு நம்ம ஹீரோனையே அம்புகளை விட்டு கொல்ல பாக்குது. உயிருக்கு பயந்து வேகமா ஓடி வந்தவ அங்க இருக்க கண்ணாடிகளை உடைச்சு தள்ளிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நூலகத்துக்கு வந்துட்டா. பின்னாடி துரத்தி வந்த அரக்கன் கூட இவளை இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இவ தான் கட்டடத்துக்கு உள்ள வந்துட்டால, வெளியில போனா மட்டும்தான் பிரச்சனை. சடனா இப்ப அந்த நூலகத்துக்குள்ள 2 டீன்ஸும் வராங்க. ரோசா அந்த சோஃபியும் ஹீரோனும் நேரா நம்ம தலைவர் ரியான் கிட்டயே எங்களை இந்த பள்ளிக்கூடத்துக்கு தப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. இதனால பின்ன பெரிய பிரச்சனையாகும். அட ஃப்ரீயா விட, அரக்க பறவைகள் எப்பவுமே தவறான ஆட்களை தூக்கிட்டு வராத. நீ சொல்றது எனக்கும் புரியுது. ஒருவேளை தப்பான ஆட்களை கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரும். இந்த மாதிரி பேசிட்டு 2 பேருமே அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா அந்த ஒட்டுமொத்த நூலகத்துல இருந்து எக்கச்சக்கமான ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. சடனா அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இறந்து போன ரஃபால் இருக்கால, அவன் உருவத்துக்கு மாதிரி உன்னால சோஃபி அங்க இருந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா பல வருஷங்களா நான் அவளுக்காக தான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு வில்லன் டக்குன்னு மறைஞ்சு போயிடுவான். இதுக்கடையில சூக்கா சோஃபி கூட சண்டைக்கு போவா. ஆனா அவ பதிலுக்கு இவ்வளவு புரட்டி எடுக்கிறாங்க. அதே டைம்ல ஹீரோயினும் இந்த ஈவில் ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கா. சடனா அங்க இந்த ரியான் வரக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போனவ கட்டைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. அப்ப இந்த ரியானை பாருங்களேன், கண்ணுக்கே தெரியாத மாய படிக்கட்டுகளை பயன்படுத்தி அங்க இருக்க ஒரு டவர்க்குள்ள போயிடுவான். அதுக்கப்புறமா சோஃபியை பார்த்து, இந்த பாரு நீயும் நானும் நினைச்சதை விட இந்த இடம் ரொம்ப மோசமானதா இருக்கு. எவனோ ஒருத்தன் ரத்த மந்திரத்தை பயன்படுத்தி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நீ அவனுக்கு தேவன் கூட சொன்னாப்பா. நாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி தலைவரான ரியானை பார்த்து பேசினா மட்டும்தான் உண்டுன்னு 2 பேரும் ஒன்னா சேர்ந்த கண்ணுக்கு தெரியாத படிக்கட்டுகளை பயன்படுத்தி அங்க இருக்க டவர்க்குள்ள வராங்க. பார்த்தா உள்ள ஃபுல்லாவே இந்த பழங்கால ஃபேரி டேல் கதையெல்லாம் இருக்குல்ல, அந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி இருக்கு. மையப்பகுதியில ஒரு பேனா மட்டும் தானா ஒரு கதை எழுதிட்டு இருக்கு. அதுவும் யாரோடது? நம்ம சோஃபி ஹீரோயினோட கதை. அட என்னடா இது மேஜிக்னு சோஃபி லைட்டா பக்கத்துல போனதுமே அந்த பேனா டக்குன்னு இவ பக்கமா திரும்பி பக்கத்துல வந்த குத்தி கொன்று வேண்டும் மிரட்டுது. அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு ரியான் வருவாரு. நீங்க என்கிட்ட வருவீங்கன்னு ஏற்கனவே தெரியும். உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்றேன். ஒருவேளை இந்த மந்திர பள்ளி உங்க 2 பேரையுமே தப்பான இடத்துல சேர்த்திருக்கு அப்படின்னா அதை நான் நினைச்சா கூட மாத்த முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? தோ இங்க இருக்கக்கூடிய மந்திர பேனா முதல் முறையா நீங்க இந்த பள்ளிக்கு வந்ததுல இருந்து உங்களை பத்தின கதைகளை எழுத ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த கதையை நீங்க மாத்தி எழுதணும் அப்படின்னா ஈவில் பிரிவை சேர்ந்த இந்த சோஃபி இந்த குட் பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு மாணவனை சந்திச்ச மனசார முத்தத்தின் மூலமா தான் அன்பை வெளிப்படுத்தணும். ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளா ஒரு குட்டும் ஈவிலும் ஒன்னா இருந்ததா சரித்திரமே கிடையாது. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ முத்தத்தை மட்டும் கொடுத்துட்டேன்னு வையேன், கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய மந்திர பேனா உன்னோட கதையவே மாத்தி அமைக்கும். இப்படி பேசும்போதே சடனா 2 பேரும் மறைஞ்சு மறுபடியும் அவங்க ரூமுக்கு வந்துருவாங்க. காலையில விடிஞ்சதுமே இந்த ஈவில் குரூப்புக்கு ஒரு கிளாஸ் நடக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு மந்திர பானத்தை உருவாக்கி அதை யாராவது குடிச்சாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கோரமான உருவத்துக்கு மாறி போடுவாங்களாம். சந்தேகத்துல சோஃபி, ஆமா நாங்க எதுக்கு ரொம்ப கோரமான உருவத்துக்கு மாறணும்? ஏன்னா அப்பதான் நீங்க உங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்து எதையும் முடிவெடுக்க மாட்டீங்க. உங்களோட மன தைரியமும் அதிகமா இருக்கும். சரி இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல ஹீரோயினுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆன்டி வராங்க. இந்த பாருங்க செல்லுங்களா, நீங்களா நல்ல சக்தி. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ரொம்ப அழகா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் மேசையில இருக்கக்கூடிய கண்ணாடி எடுத்து உங்களோட சிரிப்பை காட்டுங்க. அது உங்களுக்குள்ள இருக்க பவர்ஸை வெளிப்படுத்தும். ஒரு வேலை யாராச்சும் ஒழுங்கா சிரிக்கல அப்படின்னா அவங்கள ஃபெயில் பண்ணிடுவேன். முக்கியமான இன்னொரு விஷயம், 3 முறை தொடர்ந்து யாராவது ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை பேசக்கூடிய மிருகமாவோ அப்படி இல்லன்னா கல் சிலையாவோ நாங்க மாத்தி விட்டுருவோம். அதுக்கப்புறமா லிண்டா தாங்கிட்ட இருக்க கண்ணாடி எடுத்து சிரிப்பா. இப்ப அவ உடம்புக்குள்ள இருந்து மேஜிக்கல் பவர் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா ஹீரோனை சிரிக்க சொல்லுவாங்க. இவதான் வேண்டாம் வெறுப்புக்கு இந்த பள்ளிக்கூடத்துல இருக்காளே. சோ அரைகுறையா சிரிக்கிறத பார்த்து இந்த ஆன்டி இவ்வளவு ஃபெயில் பண்ணிட்டாங்க. இதே மாதிரிதான் நம்ம சோஃபி அங்க இருக்க மந்திர பானத்தை குடிக்க சொல்லுவாங்க. இவ குடிக்காம குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்க. இப்ப இவளையும் ஃபெயில் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன பார்ட்டி போயிட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோயின் தனியா உட்கார்ந்துருப்பா. அந்த இடத்துக்கு இவான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையன் வரான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் உன்ன மாதிரியே ஃபெயில் ஆயிட்டேன். ஆக்சுவலா நான் ஒரு இளவரசன். எனக்கு இந்த மந்திர பள்ளி எல்லாம் சுத்தமா செட் ஆகல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு சோஃபி வருவா. 2 பேருமே ஃபெயில் ஆன விஷயத்த ஷேர் பண்ணிப்பாங்க. அப்பதான் பேச்சுவாக்குல ஹீரோயினும், இந்த பாரு நீ முடிஞ்ச வரைக்கும் நீ ஒரு பையனை உசார் பண்ணி முத்தம் கொடுத்தா போதும், திரும்ப நம்ம கேவல்டன் ஊருக்கு போயிட முடியும். பதிலுக்கு சோஃபியும், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கிடைக்கிற யாருக்கு முத்தம் கொடுத்தாலும் நம்ம கேவல்டனுக்கு போக முடியாது. வேணும்னா நீயே பாருன்னு யாரோ ஒருத்தனுக்கு பச்சைக்கணி இந்த பைபிள்ல முத்தம் கொடுத்துட்டா. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, நான் ஒருத்தரை விரும்பி 2 பேரும் மனசார காதலிச்சு முத்தத்தை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால கேவல்டனுக்கு போக முடியும். உண்மையை சொல்ல போனா என்னோட காதல் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். தோ அங்க உட்கார்ந்துருக்கால அந்த ஹீரோ தான். முதல் பார்வையிலேயே 2 பேருக்கும் பிடிச்சு போயிடுச்சு. கண்டிப்பா நான் எப்படியாச்சும் அவனை உசார் பண்ணிடுவேன். கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோனுக்கு
ஹீரோயினுக்கு 2வது கிளாஸ் ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஒரு மரத்தை எல்லாம் பொளந்துகிட்ட ஒரு தாடிக்காரன் டப்புனு வெளியில வருவாரு. நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுவாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துட்டான். மன்னிச்சிடு, முதல் முறையா உன்னை பார்க்கும்போது தெரியாதனமா ரோஸை தூக்கி போட்டேன். பரவாயில்ல விடு, நானும் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க இருக்க யாருமே ஓ அளவுக்கு என்ன திட்டினதே கிடையாது. பொண்ணுங்கெல்லாம் என் பின்னாடி சுத்தி வருவாங்க. ஆமா ஆமா, நீதான் கிங் ஆர்த்தரோட பையனாச்சே, தலகணம் இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப வெளிப்படையா பேசுறதாலயோ என்னமோ ஹீரோவுக்கு ஹீரோயினா ரொம்ப பிடிச்சு போடுது. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க ஒரு தடுப்பு சுவரை கடந்து தாடிக்கார வாத்தியார் கூட தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள வராங்க. அப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு இவான் வரான். டேய் என்னடா மண்டையில காயம்? வழக்கம் போலதான் 2வது போட்டி குதிரை சவாரி. நான் தெரியாதனமா அதுல இருந்து கீழே விழுந்து அங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாரோட காலையும் வாரி விட்டேன். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல தாடிக்கார வாத்தியாரும், இந்த பாருங்கப்பா, பகல் நேரத்துல இந்த காடு ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா அழகுக்கு பின்னாடி ஆபத்தும் கண்டிப்பா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பூக்களை பாருங்க, அம்சமா இருக்கேன்னு பக்கத்துல கையை கொண்டு போனீங்க, ஒரே கவுதான், எலும்பெல்லாம் நொறுக்கி துப்பிரும். அப்புறம் இந்த பூசணி தோட்டம் இரவு நேரத்துல தோ இங்க இருக்க பொம்மைக்கு உயிர் வந்த காட்டுக்குள்ள யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தேடி தேடி வேட்டையாடும். இவரு சொல்ற கதையை கேட்ட நம்ம இவானுக்குள்ள இருக்க பயம் அதிகமாகுது. அப்ப லைட்டா தெரியாதனமா அங்க இருக்க பூக்கள் கிட்ட போயிடுவான். ஒரே கவ்வா இவன் காலை கடிச்சிரும். அம்படுதாங்க பயத்துல ஆளவர்ரா சாமின்னு அங்க இருந்து தெரிச்சு ஓடுவான். உடனே ஹீரோயினும், டேய் இவான் ஓடாத, ஏற்கனவே நீ 2 முறை ஃபெயில் ஆயிட்ட, இதுலயும் ஃபெயில் ஆன கண்டிப்பா அவங்க உன்ன சிலையாவோ இல்ல மிருகமாவோ மாத்திடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இவான் கேட்காம வேகமா ஓடும் போது தரைக்குள்ள இருந்து ஒரு கருப்பு நிற சூறாவளி வெளியில வந்து அவன் உடம்பையே கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு அதே இடத்துல மொத்தமா அழிச்சிரும். இந்த விஷயத்த ஹீரோயின் கண்ணுக்கு நேரா பார்த்து மிரண்டு விடுவாங்க. அடுத்து ஈவல் ஸ்கூல்ல இருக்க மாணவர்களுக்கு நம்ம டீன் லியோ பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள இருக்க பவர்ஸை வெளிப்படுத்துவாங்க. ஆனா சோஃபிக்கு அந்த பவர் என்னங்கறதே தெரியல. அதுவே நம்ம சூக்காவை பாருங்களேன், தான் தோள்பட்டையோட சேர்த்து ஒரு டாட்டூ போட்டிருப்பா. இப்ப அந்த டாட்டூக்கே உயிர் வந்த ஒரு நெருப்பு பறவையா வெளியில வரும். ஏற்கனவே சோஃபி மேல வர சம கோத்துல இருப்பால, சோ வேணும்னே இவ அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. பயத்துல சோஃபி அங்க எங்கன்னு ஓடிட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவா. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, லட்சக்கணக்கான தேனீக்கள் அங்க இருக்க ஜன்னலை எல்லாம் உடைச்சுக்கிட்டு சூக்கா உருவாக்குன அரக்க மிருகம் இருக்குல்ல, அதை அப்படியே கடிச்சு குதற ஆரம்பிக்குது. இது மூலமா சூக்காவுக்கும் காயம் ஏற்படுது. இப்பதான் லியோவுக்கு சோஃபிக்குள்ள இருக்க பவரே என்னங்கிற விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவ உதவின்னு கேட்டா போதும், எந்த மிருகங்கள் வேணா இவளுக்கு உதவி பண்ண இங்க வரும். சோஃபி போதும் அதை நிறுத்தன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தேனீக்கள் ஓரளவுக்கு அமைதியாகுது. அது மட்டும் இல்ல, அது எல்லாமே அப்படியே ஒண்ணு சேர்ந்து இறந்து போன ரஃபால் உருவத்துக்கு மாறுது. சோஃபி நீ அருமையான வேலையை பார்த்திருக்கன்னு சொல்லிட்டு அந்த உருவம் டக்குன்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிடும். நடக்கிற விஷயங்களை பார்த்து மிரண்டு போன லியோ நம்ம சோஃபியை மட்டும் தனியா கூப்பிட்டு, இந்த பாரு, நீ ரஃபால பார்த்த விஷயத்த இங்க இருக்க யாருகிட்டயும் சொல்லக்கூடாது, இது நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கணும். ஏன் என்னாச்சு? அந்த ரஃபால் யாரு? நம்ம தலைவர் ரியானோட தம்பி. ஒரு காலத்துல ரஃபால் தான் இந்த பள்ளிக்கூடத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளா இருந்தாரு. ஒருவேளை மறுபடியும் நீ ரஃபால பார்த்தா முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும். அதுக்கப்புறமா சோஃபியும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அப்ப இந்த லியோவை பாருங்களேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ரஃபால் நீ ஒரு ஆளை செலக்ட் பண்ணிருக்க, கண்டிப்பா என் பவர்ஸ் வச்சு சோஃபியா உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என் அன்பு காதலனின்னு இவ ஒரு பக்கத்துல டைலாக் பேசிட்டு இருக்கா. அப்படின்னா ரஃபாலும் இவளும் ஏற்கனவே காதலிச்சிருக்காங்க போல. அடுத்த ஹீரோனுக்கும் மத்த மாணவர்களுக்கும் நம்ம ரோஸ் பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பாருங்க பசங்களா, இந்த குளம் இருக்குல்ல, இதுக்குள்ள நிறைய குட்டி குட்டியான அதிசய மீன்கள் இருக்கு. சொல்ல போனா அந்த தண்ணீர்ல கைய வச்ச நீங்க எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் சரி, கண்டிப்பா அந்த மீன்கள் அதை உங்களுக்கு காட்டும். அப்பதான் ஹீரோயின் உள்ள போந்து, அந்த இவானுக்கு என்னாச்சு, தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள என் கண்ணுக்கு முன்னாடியே அவ அழிஞ்சு போனா, அதை நானே பார்த்தேன். அகத்தா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நீங்க தேர்ச்சி பெற்றா மட்டும்தான் உனக்கான இடம் இங்க இருக்கும், இல்லனா அந்த இவான் மாதிரி தான் நீயும் அழிக்கப்படுவ. ஓஹோ, அப்படின்னா எக்ஸாம்ல பாஸ் ஆனா மட்டும்தான் நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி இங்க வாழ முடியும், இது எந்த வகையில நியாயம்னு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா ரோசா அதையெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. இந்த பாரு, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதை நானே நினைச்சாலும் மீற முடியாது. முதல்ல வாங்க தண்ணீர்ல கைய வச்சு உங்களோட வேண்டுதல்களை சொல்லுங்க. முதல்ல லிண்டா கைய வைக்கும் போது அதுல ஹீரோவும் இவ்வளவு ஒன்னா இருக்க மாதிரி ஒரு சின்ன இல்யூஷன் தெரியுது. இதே மாதிரியே 2-3 பொண்ணுங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வருவாங்க. தண்ணியில கைய வச்சவ எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி வேண்டுவா. அடுத்த நிமிஷமே அந்த தண்ணிக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த மீன்களும் நம்ம ஹீரோயின் கைய பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது. இத பார்த்து இங்க இருந்த மாணவர்கள் ஏன் ரோசா உட்பட எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, தண்ணிக்குள்ள இருந்து ஒரு குட்டி பொண்ண நம்ம ஹீரோயின் அப்படியே அலேக்கா வெளியில எடுத்து போடுவா. ஆகத்தா, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நானும் இங்க ஒரு மாணவியா சேர்ந்தேன். ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டேங்கிற காரணத்தால என்ன குட்டி குட்டியான மீன்களா மாத்தி இந்த குளத்துல விட்டாங்க. இத்தனை வருஷங்கள்ல எல்லாருமே தங்களோட ஆசைகளை கேட்டாங்களே தவிர நான் திரும்ப வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஆளு அது நீ மட்டும்தான். உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவா. உண்மையை சொல்ல போனா இந்த குட்டி பொண்ணு இங்க இருந்து அனுப்புறதுக்காக நம்ம ஹீரோயின் வேண்டி இருக்க மாட்டா. இந்த பள்ளிக்கூடத்துல இருந்த ஒட்டுமொத்த பேருமே அவங்க திரும்ப அவங்க வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி தான் வேண்டி இருப்பா. ஆனா அது எசக்கு பசுக்காகி தண்ணிக்குள்ள இருந்த மீன்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. நடந்த சம்பவங்களால இப்ப ரோஜாவுக்கு ஹீரோயினுக்குள்ளயும் பவர் இருக்குங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போகுது. அதே டைம்ல அங்க இருக்க மரங்களை எல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு ராட்சச பறவைகள்ல ஒண்ணு இவங்களை பார்த்து நேரா ஓடி வருது. பேக்ல இருக்க ஆளுங்க நல்லா பதுங்கிடுவாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் தடுமாறி கீழே விழுந்துருவா. இங்கதான் ஒரு விஷயத்தையே நோட் பண்ணுவா. பக்கத்துல வந்த பறவை இவளை கடிக்காம ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. இங்கதான்
ஹீரோனுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இந்த பறவை வேற யாரும் கிடையாது, இறந்து போன இவான் தான் ஒரு அரக்க பறவையா மாத்தப்பட்டிருக்காங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறா. டே இவான், உனக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் பேசிக்கிட்டே அவனை தொடலான்னு பக்கத்துல போகும்போது தூரத்துல இருந்து நடக்கிற விஷயங்களை அறகுறையா பார்த்து பயந்து போன ஹீரோ அந்த அரக்க பறவை ஹீரோட தான் ஏதோ ஒண்ணு பண்ண போதுன்னு பயந்துகிட்டு சக்தி வாய்ந்த எக்ஸ்காலிபர் வாளை கொண்டு வந்து டைரக்டா அந்த மிருகத்தோட உடம்புல குத்துறாங்க. அம்பிடுதாங்க அரக்க பறவை அழிஞ்சு வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் மிச்சமா இருக்கு. நல்ல வேலை அகத்தா, நான் சரியான நேரத்துக்கு இங்க வந்தேன். ஹீரோயின் யோசிக்காம ஹீரோவோட மூஞ்சிலேயே ஒரு குத்து. முட்டாள் முட்டாள், அது வெறும் அரக்க பறவை கிடையாது, இவான் தான் இங்க வந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தானே. இப்ப ரோசா கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா 2 பள்ளியை சேர்ந்த மாணவர்களுக்காகவும் ஒரு சின்ன ஈவென்ட் வைக்கிறாங்க. அப்பதான் சோஃபி ஹீரோயின் கிட்ட தான் ரஃபால பார்த்த விஷயத்த சொல்லுவா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் அங்க வர கடப்புல ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. என்னாச்சு, உங்க 2 பேருக்கும் என்ன சண்டை? உன் ஃப்ரெண்ட் என்ன அடிச்சுட்டா? இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த ஓனாய் காவலர்கள் சட்டத்திட்டங்களை மீறி நீ குட் ஸ்கூல்ல இருக்க மாணவர்கள் கிட்ட பேசிட்டேன்னு சோஃபியை கொண்டு வந்து ஒரு தனி அறைக்குள்ள கட்டி போட்டுருவாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த லியோ டீன் வராங்க. சோஃபி, நீ உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் வந்தாச்சு. ரஃபால் உன்னை செலக்ட் பண்ணிருக்க அப்படின்னா கண்டிப்பா அவன் உனக்குள்ள இருக்க தீய சக்தியை பாத்துருக்கணும். எப்படி இருந்தாலும் நீ ரஃபாலுக்கு தேவை. சோ உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ முழுக்க முழுக்க ஒரு ஈவில் மாணவியா இந்த இடத்துல படிச்சாகணும். நீ உன்னை ஈவில்னு நம்பினா மட்டும்தான் உனக்குள்ள இருக்க பவர்ஸ் வெளியில வரும்னு சோஃபியோட அழகான தலைமுடிய லியோ அப்படியே கட் பண்ணி விட்டுருவா. பாவம், இந்த புள்ளையால அழுகிறத தவிர வேற என்ன பண்ண முடியும்? இன்னொரு பக்கத்துல ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் சந்திக்கிறாங்க. ஆனா இந்த முறை இந்த பாரு, நீ இவான கொண்டது மிகப்பெரிய தப்பு. ஏமா, நான் அரக்க பறவை தானே கொன்ன, அப்படிதானே சுத்தி இருக்க மத்தவங்களும் சொன்னாங்க. பாத்தியா பாத்தியா, இதுதான் உன்னோட பிரச்சனை. நீ என்ன பாக்கணுங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். மத்தவங்க பேச்ச கேட்டு அரக்கன்னு நினைச்சு நீ இவான கொண்டிருக்க. சரி, நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு, நான் இனிமே என்ன மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். இதுக்கடையில தான் தலைமுடி போயிடுச்சேன்னு நம்ம சோஃபி ஒரு பக்கத்துல தனியா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அப்ப அங்க இருக்க கண்ணாடியில ரஃபால் பேச ஆரம்பிக்கிறான். சோஃபி, எதுக்காக அழுதுட்டு இருக்க? இப்பதான் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. இந்த பாரு, நீ ஈவில் ஸ்கூல்ல இருக்கியோ இல்ல குட் ஸ்கூல்ல இருக்கியோ அது விஷயம் கிடையாது. உனக்குள்ள இருக்க பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணி நீ எதை சாதிக்க போறங்கிறது மட்டும்தான் விஷயம். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்த என்னோட அன்பு காதல் அது நீதான். இனிமே நான் சொல்றத மட்டும் கேளு. கண்டிப்பா ஓ அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் பலசாலியா இருக்க மாட்டாங்க. முக்கியமா இந்த பள்ளிக்கூடத்தோட விதிகளையே நம்ம மாத்தி அமைக்க முடியும். இப்ப சோஃபியவும் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டவளா மாத்திட்டு இருக்கான். இதுக்கடையில குட் ஸ்கூல்ல இருக்க மாணவர்கள் ஜம்முன்னு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் தடுமாறி கீழே விழுற மாதிரி போயிடுவாங்க. நம்ம ஹீரோ தான் அவளை தாங்கி பிடிக்கிறான். முதல் முறையா ஒரு பையனை இவ்வளவு பக்கத்துல பார்த்தா ஹீரோனுக்கு வெக்கம் தாங்கல. அதுக்கப்புறமா அங்க இருக்க டீன்ஸும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாருங்க பசங்களா, இவ்வளவு நாளா உங்களுக்குள்ள இருந்த மந்திர சக்தியை நாங்க லாக் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு அதை வெளிக்கொண்டு வரதுக்கான நாள் வந்தாச்சு. 2 டீமும் வரிசையாவாங்க. நாங்க இந்த ஊசியை வச்சு உங்க கைகள்ல தொலையிடுவோம். அதுக்கப்புறமா இந்த பவர்ஸ வச்சு நீங்க விரும்பக்கூடிய எதை வேணா பண்ணலாம். ஏன் உதாரணத்துக்கு ஒரு மிருகமா கூட மாற முடியும். ஆரம்பத்துல இருந்தே இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோயின் தனக்குள்ள எந்த ஒரு பவரும் கிடையாதுன்னு தான் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா ஊசியை வச்சு குத்துன அடுத்த நிமிஷமே இவளோட கைகள் பிரகாசமா ஜொலிக்குது. அப்படின்னா இவளுக்குள்ளயும் பவர்ஸ் இருக்குன்னு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல ஈவிலா மாறி போன சோஃபி அங்க வரா. நடைய பாத்தீங்களா, அக்கா சும்மா சில்லு சில்லு நடந்து வராங்க. ஏமா டீன், லியோ, எனக்கு கொடுக்க வேண்டிய பவர்ஸ கொடுத்துட்டீங்கன்னா நான் பாட்டுல போயிடுவேன். ஆளும் பேச்சும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. முக்கியமா நம்ம ஹீரோனை கூட பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறா. ஆரம்பத்துல இந்த சூக்கா டீமோட சண்டை போட்டிருப்பால, கடைசியில அவளையே தன்னோட அல்லக்கையா மாத்திக்கிட்டு இவ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்கா. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து கடுப்பான ஹீரோயின், இந்த பாரு, இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்த கண்டிப்பா நாம இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போகவே முடியாது. முதல்ல ஹீரோவை கரெக்ட் பண்ண, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு நம்மால வில் அம்புகளை வச்சு பயிற்சி எடுத்துட்டு இருப்பான். அப்ப கரெக்டா உள்ள வந்து சோஃபி, பரவாயில்லையே நல்லா அம்பு விடுற, இதே மாதிரியே நானும் பண்ணுவேன் தெரியுமா? வாய்ப்பே கிடையாது. ஈவில்ஸோட மைண்ட் எப்பவுமே நார்மலா இருக்காது. சோ கண்டிப்பா உன்னால குறிய நேரா வைக்க முடியாது. எங்க அதையும் தான் பாக்கலான்னு இவ அம்பு எடுத்து குறி வைக்கும் போது பதுங்கி இருந்த ஹீரோயின் தனக்கு கிடைச்சிருக்க புது மந்திர சக்தியை பயன்படுத்தி கரெக்டா அம்பு அங்க இருக்க போர்டோட சென்டர் பாயிண்ட்ல குத்துற மாதிரி வச்சிருவா. சோ இது மூலமாவே ஹீரோவும் சோஃபியும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல அது காதலாவும் மாறுத. ஏற்கனவே லிண்டா வேற ஹீரோவை காதலிச்சிருப்பா. டேய் என்னடா என் கூட சுத்திட்டு இப்ப அவ கூட சுத்துறன்னு இந்த சேட்டக்கார பைபிள்ல சண்டைக்கு போனதுமே இடையில வந்த சூக்கா, என் தலைவியோட ஆள்கிட்டயே சண்டைக்கு போறியான்னு கண்ணா பின்னாடி 2 குரூப்பும் அடிச்சுக்கிறாங்க. கடைசியில இது தலைவரான ரியான் வரைக்கும் வந்துருச்சு. இந்த பாருங்கப்பா, ஹீரோ ஒரு நல்ல சக்தி, அதுவே சோஃபி ஒரு ஈவில். 2 பேரும் காதலிக்க முடியாத. தோடா, யார் சொன்னது? உங்களுக்கு தெரியும்ல, உண்மையா காதலிச்சா குட்டும் ஈவிலும் எப்பவுமே ஒன்னா வாழ முடியும். இது ஃபேரி டெய்ல் கதைகள்லயே சொல்லப்பட்டிருக்கு. சரி, உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம். பக்கத்துல இந்த ப்ளூ ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதாமா அந்த தடை செய்யப்பட்ட காடு. அதுக்குள்ள நீங்க 2 பேருமே வெவ்வேறு வழியா அனுப்பப்படுவீங்க. ஒருவேளை காலையில விடியறதுக்குள்ள பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட காதலுக்கு மரியாதை கொடுத்த இந்த பள்ளிக்கூடமே உங்களுக்கான அனுமதியை கொடுக்கும். அப்படி இல்லன்னு வையன் 2 பேரும் பிரிஞ்சு வழக்கம் போல இந்த பள்ளிக்கூடத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியாகணும். அட இதெல்லாம் ஒரு விஷயமா? நானும் ஹீரோவும் கண்டிப்பா அந்த காட்டை கடந்து பாதுகாப்பா வெளியில வருவோன்னு அன்னைக்கு நைட்டு காட்டுக்கு பக்கத்துல இருக்க தடுப்பு சுவர் கிட்ட வராங்க. ஒருவேளை காட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை உங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா தோ இந்த சிகப்பு துணியை மட்டும் தரையில போடுங்க. நீங்க பாதுகாப்பான இன்னொரு இடத்துக்கு அனுப்பப்படுவீங்க. அதுக்கப்புறமா சோஃபி ஹீரோன்னு 2 பேரையும் தனித்தனியா காட்டுக்குள்ள அனுப்புறாங்க. டே ஹீரோ, எங்கடா இருக்க? என்ன வந்து காப்பாத்துன்னு பேசிக்கிட்டு வழி
வெளியில இருக்க பூக்களை கவனிக்கிறா. அட பாக்க இவ்வளவு அம்சமா இருக்கேன்னு பொறுமையா அதை கடந்து நடந்து போகும்போது இவளுக்கு தெரியாது அந்த பூக்களுக்கு பற்கள் இருக்குன்னு. சோ சரியான டைம் கிடைச்சதுமே சோஃபியோட கை கால்களை கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. இவ கத்தக்கூடிய சத்தம் தடுப்பு சுவருக்கு வெளியில இருக்க நம்ம ஹீரோனுக்கு கேக்குது. என்ன இருந்தாலும் சோஃபி தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, சோ எப்படியாச்சும் அவளுக்கு உதவி பண்ணணும்னு லைட்டா அண்ணாந்து பாக்கும்போது அங்க ஒரு புறா பறந்து போயிட்டு இருக்கு. இவளுக்கு தான் இப்ப மேஜிக்கல் பவர் இருக்குல்ல, சோ தன்னையே ஒரு புறாவா மாத்திக்கிட்டு சோஃபிக்கு உதவி பண்ணலாங்கிற ஐடியாவுக்கு வரா. இதுக்கடையில சோஃபி அங்க இருக்க பூக்கள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது வழியில அந்த பரங்கிக்காய் தோட்டத்துக்கு வந்துட்டா. அப்பாடா, இந்த பரங்கிக்காய் பொம்மை நம்மள என்ன பண்ண போகுதுன்னு பொறுமையா மூச்சு விடும் போது சடனா அந்த பரங்கி பொம்மைக்கு உயிர் வந்துருச்சுங்க. கையில கோடாரியை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சோஃபிய போடுத்தல துரத்திக்கிட்டு இருக்கு. இவ தடுமாறி கீழே விழுற அந்த சின்ன கேப்ல கதையை முடிக்கலாமேன்னு கோடாரிய ஓங்கும். நல்ல வேளை புறாவா மாறி போன ஹீரோயின் உள்ள பூந்து பரங்கிக்கா மூஞ்சிலேயே பூரா விட்டுருவா. அப்ப சடனா காட்டோட மறுபக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ வரக்கூடிய சத்தம் கேக்குது. தான் இங்க இருக்க விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனை வரும்னு ஹீரோயின் மட்டும் அங்க இருக்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. இப்ப உள்ள வந்த ஹீரோ அந்த பொம்மை கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னதான் சூப்பரா சண்டை போட்டாலுமே கையில இருந்த எக்ஸ்காலிபர் வாள் கீழே விழுந்துரும். அடியே சோஃபி, ஹீரோ கிட்ட அந்த வாளை எடுத்து கூட, அப்படி இல்லன்னா அவன் இறந்து போயிடுவான். ஆனா அந்த பைபிள்ல பாருங்க செஞ்சு வச்ச சிலை மாதிரி அப்படியே உறைஞ்சு போயிருக்கா. ரைட்ரா, இது வேலைக்காகாதுன்னு நம்ம ஹீரோயின் தான் கரெக்டா உள்ள பூந்து வாள் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுப்பா. அவனும் கடைசி நிமிஷத்துல பொம்மையோட தலையை வெட்டி மொத்தமா கதையை முடிச்சுட்டான். அட அகத்தா, நீ எப்படி இங்க வந்த? ஓ சோஃபி, இப்பதான் புரியுது. இந்த பக்கத்துல நீ காட்டுக்குள்ள வந்துட்டு உனக்கு உதவியா ஹீரோயினா மறுபக்கத்துல வர சொல்லிருக்கியா? சேச்சே, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சரி, அதை கூட விடுத்தல, நான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த வாளை எடுத்து கொடுக்க கூட உனக்கு தைரியம் இல்லையா? அட நீ தானப்பா இங்க ஹீரோ, சோ நீ தான் என்ன காப்பாத்தணும். அடி பாவி, நீ இவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரியா இருப்பன்னு நினைச்சு பாக்கல. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சகப்பு துணியை போட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவான். நடந்த சம்பவங்களால ஹீரோயின் மேல சோஃபிக்கு கோவம் வருது. நீ மட்டும் இங்க வராம இருந்திருந்தா கண்டிப்பா நானும் ஹீரோவும் ஒன்னா இருந்திருப்போம். ஏய் இல்லடி, நான் உனக்கு உதவி பண்ணதான் இங்க வந்தா. இந்த மாதிரி எவ்வளவு சொன்னாலுமே அவ கேட்கல. சோஃபி காட்டை விட்டு வெளியில போனதுமே நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மறுபடியும் அந்த ரஃபாலோட உருவம் தெரியுது. இதுக்கப்புறம் சோஃபியை அவங்க யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா தலைவருக்கும் டீனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு சோஃபியை மட்டும் ஒரு தனி அறைக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. உடனே கடுப்பான ஹீரோயின் நேரா ரோசாவை பார்த்து, இந்த பாருங்க, நடக்கிற பிரச்சனை எதுக்கும் சோஃபி காரணம் கிடையாது. அந்த ரஃபால் தான் ஏதோ ஒரு காரணத்தால அவளை எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் ரஃபாலா? ஆமா, ஏன் உங்களுக்கு தெரியாதா? இந்த பாருங்க, நானும் சோஃபியும் அடிக்கடி அந்த ரஃபால் உருவத்தை பார்த்திருக்கோம். இத பத்தி அந்த டீனான லியோ கிட்ட கூட சொன்னோமே, அந்த சண்டால பாவி என்கிட்ட எதையுமே சொல்லல, என் கூட வான்னு சொல்லிட்டு நேரா லியோவை பார்த்து பஞ்சாயத்து போடுவாங்க. இதுக்கடையில சோஃபிக்கு முன்னாடி மறுபடியும் அந்த ரஃபால் உருவம் தெரிய ஆரம்பிக்குது. பாத்தியா, உனக்கு பிடிச்ச எல்லாருமே உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலயும் நீ தனியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பவுமே நான் உனக்கு துணையா இருக்கேன்னு தனக்குள்ள இருக்க ரத்த மந்திரத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சோஃபி உடம்புக்கு மாத்தி விட்டுருவான். அப்புறம் என்ன, இப்ப அந்த பைபிள்ல முழுக்க முழுக்க ஈவிலா மாறிட்டா. இதே டைம்ல லியோவை பார்த்து நம்ம ஆளுங்க கேள்வி கேட்கும் போது ஆனா அந்த அம்மா ரொம்ப கேஷுவலா, ஏமா நான் ஈவில்மா, நாங்க எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டோம், எப்பவுமே ஒரு மெதப்பா தான் இருப்போம், அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரியான் வரா. இந்த பாரு, தப்பு யாரு மேலங்கிறத பத்தி யோசிக்காதீங்க. வரப்போற ஆபத்துல இருந்து நாம எப்படி தப்பிக்க போறோங்கிறது மட்டும் தான் முக்கியம். ஒருவேளை இறந்து போன என் தம்பியான ரஃபால் அவன் மட்டும் திரும்ப உயிரோட வந்தானா இந்த பள்ளி மட்டும் கிடையாது, இங்க இருக்க ஒட்டுமொத்த மாணவர்களும் இறந்து போயிடுவாங்க. நான் நல்லா செக் பண்ணிட்டேன். சோஃபியா அவ ரூம்ல இல்ல. எப்படியாச்சும் அவளை தேடி கண்டுபிடிச்சு முதல்ல என் ரூமுக்கு கொண்டு வாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி ஒரு வழியா சோஃபியா இந்த லியோ கண்டுபிடிச்சிட்டா. அப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த சோஃபியோட உருவமே ஒரு சூனியக்காரிய போல உருமாறிட்டு இருக்கு. என்ன கோலம் இது? ரஃபால் உனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தான்? ரொம்ப சிம்பிள். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி லியோனாராவோட நீங்க கேவல்டன் கிராமத்தை விட்டு கடத்தப்பட்டீங்க. ஞாபகம் இருக்கா? ஏன்னா ரஃபால் நீங்க தான் முழுமையான தீய சக்தி நம்பினா, ஆனா அது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை அப்படியே கைவிட்டுட்டான். இத்தனை வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறமா நான் தான் அவனுக்கு தேவையான சக்தி. அதனால என்ன அவன் தன்னோட காதலியா ஏத்துக்கிட்டான். அதோட அடையாளமா தோ எனக்குள்ள ரத்த மந்திரம் இருக்குன்னு பவர்ஸ காட்டும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ரோஸா வந்துட்டாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை சந்திச்ச ஹீரோயினும் சோஃபி தொலைஞ்சு போயிட்டா. உடனே நாம அவளை தேடி கண்டுபிடிச்சாகணும். ஏமா, அவ எவ்வளவு கெட்டவ, நீ எதுக்காக எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன கேவல்டன்ல இருக்க ஒட்டுமொத்த மக்களும் என்னையும் என் அம்மாவையும் சூனியக்காரின்னு சொல்லும் போது எனக்கு ஆதரவா இருந்த ஒரே ஒரு ஆளு அது சோஃபி மட்டும் தான். சோ இப்ப இல்ல, எப்பவுமே அவ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே முழுசா சூனியக்காரி உருவத்துல நம்ம சோஃபி அங்க வருவா. பயத்துல சுத்தி இருக்க ஆளுங்க வால் எடுப்பானுங்க. ஆனா ஒரே நொடியில சோஃபி அதையெல்லாம் தடுத்துருவா. பயந்து போன ஹீரோயினும், சோஃபி உனக்கு என்னாச்சு? எதுவும் ஆகலையே, இப்பதான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்குள்ள இருக்க பவர்ஸ் நான் யாருங்கிறத புரிய வச்சிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் ஆனதுமே நான் மறுபடியும் என்னோட சுய உருவத்துக்கு வந்துருவேன். அதுக்கப்புறம் உங்க யாரையும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிடுவா. சடனா ஒரு 2-3 பேரு, டே ஹீரோ, நீ இதை பார்த்தே ஆகணும்னு பக்கத்து அறைக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த பள்ளிக்கூடத்தோட வாத்தியார்களையும் காவலர்களையும் யார ஒருத்தன் சிலையா மாத்தி வச்சிருக்கான். இந்த பாரு, கண்டிப்பா இது சோஃபியோட வேலையா தான் இருக்கும். முதல்ல அவளை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு மொத்த பேருமே உத்தரவு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா எப்பவுமே ஈவில் சண்டை போட்டா மட்டும்தான் இந்த ஹீரோஸ் எல்லாம் சண்டை போடணும், அதுதான் ரூல். ஆனா இப்ப இந்த சோஃபி பண்ண தந்திரத்தால அவசரப்பட்ட ஹீரோஸ் எல்லாம் இந்த வில்லன்ஸை எதிர்ப்பாங்க. சோ சட்டப்படி இது தப்பு. இத தனக்கு சாதகமாக்கின சோஃபி ஈவில்ஸோட காஸ்டியூம்ல இருந்த ஆளுங்களை ஹீரோஸாவும் ஹீரோஸோட காஸ்டியூம்ல இருந்த மத்த ஆளுங்களை வில்லன்ஸாவும் மாத்தி விட்டுருவா. 2 குரூப் கடையில கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு
அளவுக்கு பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. அதுலயும் ஒரு மொட்டையக்கா நெருப்பு பந்த தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கா. சோஃபி, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும் போது முடியாது, நானும் ரஃபாலும் இந்த உலகத்தையே மாத்த போறோம், இதுக்கு தடையா இருக்கக்கூடியது இந்த பள்ளிக்கூடத்தோட தலைவரான ரியான் தானே, அவன் கதையை முடிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும்னு சோஃபி இந்த இடத்த விட்டு பறந்து பக்கத்துல இருக்க அந்த டவருக்கு வரா. நினைச்ச மாதிரியே ரியான் இங்கதான் இருக்காரு. ஆனா ஒரே நொடியில தான் உருவத்தை ரஃபாலா மாத்திருவாரு. ஆமா, என்ன நடக்குதுங்க? உண்மையாவே ரியானுக்கு என்னாச்சு? அடடா, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல்ல, பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் என்னோட அண்ணனும் ஒன்னா சேர்ந்து இந்த மந்திர பள்ளியை உருவாக்கணும். ஆனா எப்பவுமே ஹீரோஸ் தான் ஜெயிக்கிறாங்க, அதை பொறுக்க முடியாதண்ணா. என் அண்ணன் கூடயே சண்டை போட்டு இந்த மந்திர பள்ளிய எனக்கு பிடிச்ச ஒரு இடமா மாத்த ஆசைப்பட்டேன். எங்களுக்குள்ள ஏற்பட்ட கலவரத்தால நான் பள்ளத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டேன்னு என் அண்ணன் தப்பு கணக்கு போட்டான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவ அசந்த நேரத்துல நான் என்னோட அண்ணனை கொன்ன. இத்தனை ஆண்டுகளா நான் நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே செய்யறதுக்கு எனக்கு ஒரு உண்மையான ஈவில் தேவைப்படுச்ச. அது வேற யாரும் கிடையாது, நீதான். சந்தேகத்துல சோஃபியும், உனக்கு ஹீரோஸ் பிடிக்காது அப்படின்னா எதுக்காக ஹீரோஸ் மட்டுமே சண்டை போட்டியில ஜெயிச்சாங்க? எது ஜெயிச்சாங்களா? நான் அவங்கள ஜெயிக்க வச்சேன். எனக்கு ஏத்த மாதிரி இந்த ஃபேரி டேல் கதைகளை மாத்தி அமைச்சேன். ஹீரோஸோட கையாலேயே கடற்கன்னிகளோட நாக்க அறுக்க வச்சேன். ஏன் நெருப்பு செருப்புகளால இந்த ஹீரோஸ் எல்லாம் நடனமாட வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பொய்களை நம்பி இந்த ஹீரோஸே முட்டாளானாங்க. இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்த இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய முடியும். நீ தான் என்னோட அன்பு காதலி. மனசார எனக்கு முத்தத்தை கொடுப்பியா? ஆக்சுவலா சோஃபி பாதி இந்த வில்லன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா. சோ தன்னைய மறந்த இவ அவனுக்கு முத்தம் கொடுத்த அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு பவர் ரிலீஸ் ஆகி பக்கத்துல இருந்த மந்திர பள்ளி எல்லாம் இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுங்க? இந்த உலகத்தை நீ ஆட்சி பண்ணணும் மட்டும்தான் என்கிட்ட உதவி கேட்ட. சோ தயவு செஞ்சு என் நண்பர்களுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்த. சோஃபி, நீ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்ட. இதுக்கப்புறம் எதையும் மாத்தி அமைக்க முடியாத. உன் மேல உயிரியே வச்சிருந்த நண்பர்களை ஏன் காரணமா ஏமாத்தன. முக்கியமா அகத்தா உன்னாலதான் சாக போறா. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. உடனே வில்லன் கடுப்பாகி அங்க இருக்க மந்திர பேனாவை எடுத்து ஹீரோயின் பக்கமா வீசுவான். முத்தம் கொடுத்த அடுத்த நிமிஷத்துல இருந்தே சோஃபி தன்னோட சுய கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டா. சோ ஹீரோனை காப்பாத்தணுமே சொல்லிட்டு இவ உள்ள வரும்போது பேனா டைரக்டா இவன் நெஞ்சில ஏறிடும். உண்மை சொல்ல போனா சோஃபி மூலமா தான் வில்லனுக்கு இந்த ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்தையும் அழிக்கிறதுக்கான பவரே கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப அவளே இறந்துட்டு இருக்கால. சோ இடிஞ்சு போன கட்டடங்கள் எல்லாம் மறுபடியும் ஒண்ணு சேர ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரமா குட் அண்ட் ஈவில் பிரிவை சேர்ந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிருப்பாங்கல்ல. ஆனா இப்ப அவங்களே ஃப்ரெண்ட்ஸாவும் மாறுறாங்க. ஒரு பக்கத்துல சோஃபி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா சத்தமே போடாம உள்ள வந்த ஹீரோ எக்ஸ்காலிபரை வச்சு வில்லன் கதையை முடிக்கலான்னு பார்த்தா அவன் இவனை ஒரே அடியில பறக்க விட்டாங்க. ஒரு முறை உங்க அப்பாவான கிங் ஆர்த்தருக்கு என்ன சாகடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா தவறு விட்டுட்டாரு. அதுக்காக நீ என்ன கொல்ல முடியுங்கிற அர்த்தம் கிடையாது. உனக்கு என் கையில தான் பாலுன்னு இவன் கத்தி எடுக்கும் போது என்னதான் சோஃபி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாலும் கூட கடைசி நிமிஷத்துல கீழே கிடக்கிற எக்ஸ்காலிபரை நம்ம ஹீரோயின் பக்கமா வீசுவா. உடனே தலைவியும் அலேக்கா ஜம்ப் அடிச்ச வாளை வச்சு டப்புன்னு வில்லனுக்கு ஒரு வெட்டு. உடம்புக்குள்ள இருந்த ரத்தம் வந்துரும். மொத்தமா அழிஞ்சதுமே வில்லனும் அதே இடத்துல இறந்து போயிடுவான். முக்கியமா சோஃபி நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுவா. ஹீரோயினால இத துளி கூட ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா கதறி கதறி அழுவா. சடனா ஹீரோயினுக்குள்ள இருக்க நல்ல மந்திரத்தாலேயோ என்னமோ சோஃபி உடம்புல ஏற்பட்ட காயங்கள்ல இவனோட கண்ணீர் பட்டதுமே திரும்ப அவளுக்கு உயிர் வந்துருது. ஆக்சுவலா சோஃபி வில்லனுக்கு முத்தம் கொடுத்திருந்தாலும் கூட அதையும் இவ மனசார தான் காதல உணர்ந்துதான் கொடுத்திருப்பா. சோ அதனாலேயே இவங்க ரெண்டு பேரோட ஃபேரி டேல் கதை மொத்தமா மாத்தி அமைக்கப்படுது. பிரிஞ்சிருந்த குட் அண்ட் ஈவில் மாணவர்கள் ஒன்னா சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஹீரோயினும் சோஃபியும் ஆசைப்பட்ட மாதிரியே இவங்க திரும்ப கேவல்டன் ஊருக்கு போறதுக்காக ஒரு மந்திர போர்ட்டலும் ஓபன் ஆகுது. அப்பதான் சோஃபி சொல்லுவா, இந்த பாரு, இந்த பள்ளிக்கூடத்துல நான் இருக்க தகுதி இல்ல, ஆனா கண்டிப்பா நீ இங்க இருந்தாகணும். எனக்கு தெரியும் நீயும் ஹீரோவும் காதலிக்கிறீங்கல்ல. ஒரு நிமிஷம் அமைதியானவ நேரா ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து பச்சைக்குன்னு முத்தத்தை கொடுக்குறா. ஒருவேளை மறுபடியும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா பாக்கலாம்னு சொல்லிட்டு இவன் அந்த போர்ட்டல் வழியா மறுபடியும் சோஃபி கூடிய கேவல்டன் ஊருக்கு வந்துருவா. அம்மா அப்பாவுக்கு திரும்ப பசங்களை பார்த்ததுமே அன்பு மழை பொழிய ஆரம்பிக்குது. ஆனா என்ன, இந்த வண்டியில போற அகராதி பயப்புள்ளைங்க இவங்களை டார்ச்சர் பண்ற விஷயம் மட்டும் மாறவே இல்ல. அதுக்காக இந்த முறை நம்ம ஹீரோனும் சோஃபியும் அமைதியா இருக்கல. இவங்களுக்கு மந்திர பள்ளியில இருந்த அதே சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இங்கேயும் இருக்கு. சோ அந்த பவர்ஸை பயன்படுத்தி பறந்து போயிட்டு இருந்த புறாக்களை கரெக்டா அங்க இருக்க வண்டிக்கு நேரா பறக்க விட்டு கொச்ச கொச்சன்னு கக்கா போக வச்சிருவானுங்க. சோ இதுக்கப்புறமாச்சும் நம்ம ஆளுங்க பேராசைகளை கம்மி பண்ணிட்டு தங்களோட வாழ்க்கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சு நிம்மதியா வாழப்போற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.